தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. எனது சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கும் போது பல கனவுகளோட, எதிர்பார்ப்போட, ஒரு லட்சியத்தோட இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நடந்ததா அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது அதனுடைய குணத்தையும் அதனுடைய ஆதிக்கத்தையும் நம்ம மேல செலுத்தாம விடாது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மிக முக்கியமான கிரகமான சனி, அந்த கிரகம் அஷ்டமஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கு. அஷ்டமஸ்தானம் அப்படின்னா 7.5 சனியை விட இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது மிக மிக ஒரு கொடூரமானது. வாழ்க்கையில இருக்கிற அத்தனை போராட்டங்களையும் சந்திக்க வைக்கக்கூடியது. 50 வருஷத்துல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அது நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, அன்போ துரோகமோ, எல்லாத்தையும் 50 வருஷத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை 2.5 ஆண்டுகள்ல நமக்கு புரிய வச்சிரும். அந்த அனுபவத்தை கொடுத்துரும், அந்த பக்குவத்தை கொடுத்துரும். அதனால அந்த அஷ்டமச்சனி வந்ததுனால இந்த வருஷம் நிறைய பேர் வாழ்க்கையில துவண்டு போயிருப்பீங்க. ஏன்னா குடும்பத்திலேயே நமக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும். நம்மளாம் எதிரியை பார்க்கறது மாதிரி பார்த்துருப்பாங்க. நண்பர்களே துரோகிகளா மாறி இருப்பாங்க. கட்டின கணவன் மனைவி குடும்பத்துல கலகத்தை செஞ்சிருப்பாங்க. பெத்தவங்க நம்மள ஒரு பெரிய எதிரியா பார்த்திருப்பாங்க. சிறை பயம் வந்திருக்கும், வம்பு வழக்கு வந்திருக்கும், மிகப்பெரிய கடனாளியா மாறி இருப்பீங்க. அந்த கடனுக்காகவே ஊரை விட்டு ஓடி இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கும். அங்க போனாலும் சரியான வேலை கிடைக்காது, வருமானம் கிடைக்காது, அவமானம் தான் மிஞ்சும். ஒரு வேலையில தொழில மிகப்பெரிய அரசியல் கிடைச்சிருக்காது. இங்க உங்களை தவிர, உங்க மனசாட்சியை தவிர எல்லாருமே உங்களுக்கு எதிரிகளாக, துரோகிகளாக மாறி இருப்பார்கள். சொந்த பந்தங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. வெளியில சொல்லாத அளவுக்கு கை கொட்டி சிரிச்சிருப்பாங்க உங்க நிலையை பார்த்து. இத்தனை அவமானங்களையும் இந்த அஷ்டமச்சனியில நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையா இதெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா கொடுத்து வைத்தவர்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் முடியல, இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு. நிறைய பாடங்களை கத்துக்கிறதுக்கு வேற வழி. அத்தனை அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுத்திருவார் இந்த சனி பகவான். அப்ப இந்த சூழ்நிலையில இந்த 2 மாதம், இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுல என்ன செய்ய முடியும்? எனது சிம்ம ராசி நண்பர்களே, தோழிகளே, ஒரு மிகப்பெரிய, ஒரு அற்புதமான, ஒரு அதிர்ஷ்டமான, ஒரு யோகமான காலகட்டம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி, பாதகாதிபதி செவ்வாய். அவரே பாதகாதிபதியும் இருக்காரு, யோகாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீடு சுகஸ்தானம். அந்த 4ஆம் வீட்டை யார் பார்க்கறது? உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். இந்த நேரத்துல கஷ்டப்படுறீங்க அல்லது கிடைச்ச அனுபவத்தை வச்சு எதையாவது முயற்சி பண்றீங்க, மிகப்பெரிய லாபம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. நீங்க எதை செய்தாலுமே சரி, உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்யறதுக்கு ஆசைப்பட்டு முடிவு பண்ணாலும் உச்சமற்ற குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு இந்த 1 மாசத்துல கிடைக்கும். இது வரைக்கும் தொழிலே செய்யலையா, தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்களா, ஒரு சரியான முடிவு கிடைக்கலையா, ஐடியா கிடைக்கலையா, லோன் கிடைக்கலையா, யார்ட்டையாவது உதவி கிடைக்கலையா, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்தில் கடன் பிரச்சனை ஓவரா இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குரு பகவானுடைய உச்சம் பெற்ற பார்வை அப்படி. இந்த அஷ்டம சனி 10ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களது தொழில, வேலையில மிகப்பெரிய சோதனை, குழப்பம்தான், பெரிய அரசியலே நடந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு நிரந்தரமான, ஒரு நிலையான, உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையில நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. உயர் பதவி கிடைச்சிருக்கும், ஆனா நிலையில்லாத பதவி இப்ப போயிட்டு இருக்கு. இந்த பதவி இன்னைக்கு போயிடுமோ நாளைக்கு போயிடுமோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க சிங்கம் தான், ஆனாலும் சிங்கத்துக்கும் சோதனை காலம் உண்டுல்ல. அப்படியான காலகட்டத்தில் தான் இந்த வருஷம் போயிட்டு இருக்கு. கடன் எல்லாமே அடையும். மெயினா நோய் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும் இந்த மாசத்துல. இது வரைக்கும் அலட்சியப்படுத்திக்கிட்டே வந்திருந்தாலும் இந்த நேரத்துல போய் எந்த நோயா இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மருத்துவ செலவு இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதை செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உண்டு. அதுதான், எவ்வளவோ செலவு பண்ணலாம், ஆனா அந்த செலவுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்துல நீங்க சம்பாதிக்கிற 1 பைசாவா இருந்தாலும் சரி, அதை கடன் கொடுத்தீங்க அப்படின்னா கடன் அடையும். உடல் நலத்துக்கு மருத்துவ செலவு பார்த்தீங்கன்னா அந்த நோய் குறையும். நோய் காணாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த பிரச்சனை எல்லாம், எந்த நபரெல்லாம் உங்களுக்கு எதிரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எதிரியை, அந்த எதிர் விஷயங்களை இந்த காலகட்டத்தில் காணாம ஆக்கலாம். அதுல மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. ஒரு தரமான சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும்
அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு நோய் இருந்து உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நோய் காணாம போய் உங்களை இன்ப அதிர்ச்சிக்குள்ளார பெரிய கடன் இருக்கும், மூழ்கி இருப்பீங்க, இதுல இருந்து எழுந்திருச்சு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற தவிப்பு ஏக்கம் இருந்திருக்கும். இந்த மாசம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஏதாவது ஒரு நல்லது நடந்து அந்த கடனிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க. பரம எதிரியா இருந்த ஒரு விஷயமோ ஒரு நபரோ உங்களுக்கு அடிபணிவார்கள் அல்லது நட்பாக மாறுவார்கள். உங்களது பெருந்தன்மையை பார்த்து மனசு எதங்குவாங்க, அவர்கள் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுவாங்க. அப்படியான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்ல, 8வது வீட்டவரை பார்க்கிறாரு. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இதெல்லாம் நடக்காது, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்காது, இப்படி ஆயிடுச்சு, இந்த விபத்து நடந்து இந்த சுகத்தையே காணாம அடிச்சிருச்சு அப்படின்னு எதெல்லாம் உச்சகட்ட பிரச்சனைகள் இருக்கோ, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, கிடைக்காது, சரியாகவே ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுல எல்லாத்துலயும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது. மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உண்டு. 8ஆம் வீட்டு பார்வை அப்படிங்கிறது 8ஆம் வீடு இருக்கிற கட்டத்திலேயே ஒரு பயமான கட்டம், எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம்னா அந்த 8வது வீடு. ஏன்னா அங்கதான் அவமானம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டமாக சொல்லக்கூடிய மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த 8வது இடம். அதனாலதான் எல்லாருக்குமே பயமான ஒரு இடம் அது. ஆனா அதுல இன்னொரு அமைப்பும் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த 8வது வீட்டுல இருக்கு. குரு பார்வை உச்சம் பெற்று பார்க்கிறார். ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கிடைக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த ஒரு மாசத்துல கிடைக்க போகுது. அப்ப நிதானமா சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அதிர்ஷ்டத்தை என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் பெற போறீங்க. அது மட்டும் இல்ல, 4வது வீட்டுல குரு பார்வை விழறது ஒரு பெரிய பணம், ஒரு செல்வம், ஒரு சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். வர வேண்டிய பணமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தாகவும் இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் இப்படி நடந்துட்டு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா வாகனம், சொத்து, வீடு, சுகம் இப்படி நீங்க எதிர்பார்க்காத நிமிர்ந்து பார்த்து இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கணும். இங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, முதல்ல உங்களை நம்பணும், அடுத்தது இந்த ஜாதகத்தை நம்பணும், அடுத்தது இறைவனை நம்பணும். இந்த 3 விஷயங்கள் இதுக்கு முக்கியமானது. பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. எது நடந்தாலும் அதை நிதானமாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கு. அது இயற்கையை கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு கீழே தான். நீங்க வேணா பெருந்தன்மையா விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா அந்த மனிதனை அல்லது அந்த செயலை முடிச்சே ஆகணும், எதிர்த்தே ஆகணும், அவர்களை விட ஒருபடி மேலே சென்று ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தடுக்கவோ அல்லது உங்களால முடியாததோ எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட எனது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது வக்கரம் பெற்ற குரு பகவானும் வக்கர நிவர்த்தியான சனி பகவானும் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்த போகிறார்கள். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய புதன் 4வது வீட்டுல இருக்கிறார். யார் கூட இருக்காரு அப்படின்னா செவ்வாய் கூட இருக்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போறீங்க. இது வரைக்கும் யோசிச்ச நீங்க இனிமே யோசிக்க மாட்டீங்க, யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கான அமைப்பு அதுதான், நீங்க யோசிக்கவே கூடாது. இது வரைக்கும் யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்களே, அதை நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பா அது சக்சஸ் தான். உங்க மனசுக்குள்ளார வந்துட்டாலே அது வெற்றியில் முடியக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, 10வது வீட்டை புதன் பகவான் பார்க்கிறார். செவ்வாயும் 7வது வீட்டை பார்க்கிறார். 7வது பார்வையாக பார்க்கிறார். அதாவது செவ்வாயும் புதனும் ஒரே வீட்டில் இருக்காங்க. 7வது பார்வையாக உங்களது 1 2 3 4 5 6 7 7வது பார்வையாக உங்களது 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழில்தானத்தை பார்க்கிறார்கள். ஒரு வேலையிலேயோ தொழிலையோ இனிமே அதிரடியாக, புத்திசாலித்தனமாக, தன்னம்பிக்கையோடு செயல்பட போறீங்க. ஒரு தைரியம் வந்துடும். அந்த தைரியத்துல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 99% அதில் ஜெயிப்பீங்க. நான் புதனும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார்கள். இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு அதிரடி தான் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, முயற்சி ஸ்தானத்துல யார் இருக்காரு? சூரிய பகவான் இருக்கிறார். நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கு தடையே முதல்ல இருக்காது. நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒரு பவர் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். அதுக்கு போட்டியே இல்லை, யாருமே போட்டி போட மாட்டாங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார். வெற்றி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார். கூடவே சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரன் யாருங்க? உங்க வாழ்க்கையில உங்களுக்காகவே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள். யார்? உங்களது கணவன், மனைவி. அனைத்து சுகங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கணவனும் மனைவியும் தான். இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார்கள். அவங்களாலே சாதிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இது வரைக்கும் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல,
உதவி பண்ணல, குடும்பமே எதிரியா பார்க்குது, கணவன் மனைவி கண்டுக்கவே இல்லை, கணவனாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், அதிகாரத்தையும் ஒரு கோபத்தையும் உங்கள்கிட்ட காட்டியிருப்பாங்க. யார் மேலேயோ கோபம் இருக்கும், அதை உங்கள்கிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்கெல்லாம் இப்போ உங்களுடைய இந்த கால சூழ்நிலை இதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய மனைவிக்கு என்னுடைய கணவனுக்கு இதுதான் தேவை, நாமளே கைவிட்டோம் அல்லது கண்டுக்கல அப்படின்னா யார் கண்டுப்பாங்க, இது நம்ம குடும்பம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இந்த காலகட்டத்தில் வந்துடும். அப்படியே வரலனாலும் நீங்களே ஈகோவை பார்த்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் இருக்காதீங்க. இப்போ மட்டும் அவங்க கூட சேர்ந்து செய்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா பூர்வீக கௌரவம், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சூரியனும் சுக்கிரனும் பார்க்கிறார்கள். 9ஆம் வீடு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வணங்குறது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதுல ஒரு தெளிவை தரும், அமைதியை தரும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் இருக்காது. சிம்ம ராசி அப்படின்னாலே சூரிய பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி. சூரியன் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு முதன்மையான கிரகம். சிவனுடைய அம்சம் கொண்ட சூரியன், சிவனுக்கு எல்லாமே தெரியும்ல, அந்த அமைதி, பக்குவம், ஒரு கௌரவம், எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமை, இதெல்லாமே சிவனுக்கு உண்டு, சிவபெருமானுக்கு உண்டு. அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி. அதனால எல்லா பண்புமே உங்களுக்கு உண்டு. சிவபெருமானை வணங்குறீங்க அப்படின்னா எத்தனை பெரிய கஷ்டம், துன்பம், துயரங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமையும் பொறுமையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இறைவனை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய லக்னத்தில் கேது பகவான் ஒரு 1.5 வருஷத்துக்கு மிகப்பெரிய சேரா போட்டு உட்காந்துட்டார். எல்லாத்துலயுமே தடை இருக்கும். தடை இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்காது. அது மட்டும் இல்ல, எதுல முக்கியமா தடை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகத்தில் தடை. ஒரு வண்டி வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க, ஒரு இடத்துக்கு ஒரு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறீங்க, காதல், காமம், இப்படி சுக்கிரனுடைய அத்தனை காரகத்துவத்திலையும் தடை இருக்கும் இந்த 1.5 வருஷத்துக்கு. அப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு மிகப்பெரிய விரக்திக்கே நீங்க போயிடுவீங்க. அதுல எல்லாத்துலயும் தடை வரக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த நேரத்துல சிவபெருமானின் வழிபாடு மிக மிக முக்கியமானது. சிவபெருமான் கோவிலுக்கு போங்க, சுத்தமான தரமான நெய் கொண்டு போங்க, அங்க இருக்கிற தீபத்துல ஊத்தி வணங்கிட்டு வாங்க. சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பாருங்க, சுத்தமான பசுமாட்டு நெய் குட் பேபி தயாரிச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல பாருங்க, கான்டாக்ட் நம்பர் இருக்கு 9043688626. சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படம் இல்லாத நெய்ங்க. இந்த நெய் வந்து நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அதாவது சாப்பாட்டுக்கும் சரி, கோவில் தீபத்துக்கும் சரி, சுத்தமான நெய். இந்த மாதிரி சுத்தமான நெய்யை பயன்படுத்தும் போது தான் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். நம்முடைய அந்த எதுக்கான பரிகாரம் செய்யறோமோ அந்த பரிகாரம் நமக்கு முழுசா கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இப்ப மார்கழி மாசம், தை மாசம்லாம் வந்தாச்சு. நம்ம இனிமே நம்ம வீட்டு வாசல்ல டெய்லி இனிமே காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுவோம், பூஜை அறையில கோலம் போடுவோம். ரொம்ப பரபரப்பா இனிமே காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுற மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. நீங்க நிறைய நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் இது சொல்லியிருக்கோம். இது வந்து பச்சரிசி மாவால செய்யக்கூடிய கட்டி. இப்ப எல்லாரும் நம்ம டெய்லியும் அரைச்சி கோலம் போட முடியுமா, கோலம் போடுறதா அப்படின்னு மலைச்சிக்கிட்டு ஒரு பவுடர் வாங்கி கோலம் போட்டு போயிட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம கோலம் போடுறோமோ அதுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. 1000 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த பச்சரிசி மாவால கோலம் போட்டோம் அப்படின்னா. இதுக்கு மேல உங்களுக்கு கவலைய வேண்டியதில்லை. ரெடிமேடாவே இந்த கோலமாவை கட்டி, பச்சரிசி மாவால செய்யக்கூடிய கட்டி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 9 பூஜை பொருட்கள் இதுல கலந்துருக்காங்க. குட் பேபி கான்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கிங்க. மிக ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். ஒரு கிலோ கட்டி வாங்கினீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 2-3 மாசத்துக்கு போதும். நீங்க விடுற அளவை பொறுத்து இருக்கு. வீட்லயும் சரி, தொழில் இடத்துலயும் சரி, இதற்கான மகத்துவம் ஜோதிட ரீதியா மிக பெருசுங்க. அன்னதானம் பண்றதும், எறும்பு பூச்சிகள் சாப்பிட்றதுக்கு இந்த கோலம் விடுறதும் ஒண்ணு. அதாவது ஏழைகளுக்காக ஒரு சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது இந்த கோலமாவு கட்டி. சரி, இது மட்டும் இல்ல, பல பூஜை பொருட்கள் எங்கள்கிட்ட இருக்கு, உணவுப் பொருட்கள் இருக்கு, கலப்படம் இல்லாத மூலிகை கலந்த சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க், குழந்தைகளுக்காக பல ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்கு. கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. நீங்க போனாலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 27 நாள் அல்லது 48 நாள், 9 நாள், இப்படி தொடர்ந்து போனாலும் சரி, வாரம் போனாலும் சரி, அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில்
ஒரு தெளிவையும் ஒரு பற்றையும் ஒரு நம்பிக்கையும் கொண்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். 100% இது உண்மை. இப்ப இந்த அற்புதமான காலகட்டத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, ராகு 7ஆம் வீட்டுல இருக்கிறார். கணவன் மனைவி கொஞ்சம் ஆசைகள் பெருசா இருக்கும், எதிர்பார்ப்புகள் பெருசா இருக்கும். அப்ப அந்த எதிர்பார்ப்பை உங்களால பூர்த்தி செய்ய முடியாததும் இந்த பிரச்சனைக்குரிய காரணங்கள் நிறைய உண்டு. அவரே உங்க லக்னத்தையும் பார்க்கிறாரு. அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் உங்களால செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அவங்க முன்னாடி உங்களை எதிரியாவோ அல்லது தர்மச்சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம். அதனாலதான் சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனையை எதிர்த்து போராடுறதை விட உங்களுடைய துணையை நம்புறீங்க, மதிச்சிங்க அல்லது சேர்றீங்க, அவங்க கூட சேர்ந்து செயல்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். தரமான சம்பவம் உறுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.